சாவித்திரி சொல்றாங்க மோகனா கிட்ட, எங்களுக்கு சினிமாவுக்கு போக லேட் ஆயிருச்சு, நாங்க கிளம்புறோம். மோகனா சொல்றாங்க, சினிமாவுக்கு போறதெல்லாம் உங்க அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது. மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே 4 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. சினிமாவுக்கு போகாம ரூம்ல உட்காந்து 4 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, பாட்டை சத்தமா போட்டு. ராஜாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப மோகனா கிட்ட கேக்குறாங்க, ஏன் இம்புட்டு சத்தம் வெளிய? மோகனா நடந்தத சொல்றாங்க. ராஜாங்கம் கோவப்பட்டு சாப்பாட்டு பிளேட்லாம் தட்டி விடுறாரு. சாவித்ரி ஈஸ்வரியும் அதிர்ச்சி ஆறாங்க. ராஜாங்கம் கோவத்தோட சொல்றாரு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அந்த நாள் கூட தெரியாம வீட்ல கறிய சமைச்சு வச்சிருக்கீங்க. நான் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு இந்த வீட்ல இருக்கிறதுனா இருங்க. சாவித்திரி சொல்றாங்க, அண்ணே, நம்மளோட வீட்டோட சட்ட திட்டத்தை மீறி ஒருத்தி பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கா. அவள நீ டாக்டர் ஆக்குறேன்னு சொல்லியிருக்க. ராஜாங்கம் சொல்றாரு, சாவித்திரி, அது ஊருக்காரங்களுக்கும் பத்திரிக்கைக்காரங்களுக்கும் மாத்திரம்தான் சொன்னேன். நான் வச்சிருக்க சட்ட திட்டங்களை மீறி நான் என்னைக்குமே செயல்பட போறதே இல்ல சாவித்திரி. இத கேட்ட உடனே தமிழ் அதிர்ச்சி ஆறாங்க. நாளை சந்திப்போம்.